ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டம் தாஹிர்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருந்தார். சாலை வசதி உட்பட 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் தாஹிர்பூருக்கு புறப்பட்டார். ஹெலிகாப்டர் இறங்க வேண்டிய இடத்தை நெருங்கிய போது வானிலை மிக மோசமாக இருந்தது. கடுமையான பனிமூட்டம் காரணமாக எதுவும் தெளிவாக தெரியாத நிலையில் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. தாஹிர்பூர் ஹெலிபேட் தளத்தை வட்டமிட்ட பிரதமரின் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதை கைவிட்டு யூ டர்ன் எடுத்தது. மீண்டும் கொல்கத்தாவுக்கே திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த நேதாஜி பூங்கா மைதானத்தில் பிரதமர் மோடியை காணவும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கவும் நிகழ்ச்சி திடலில் திரண்டிருந்த பாஜகவினர் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். எனினும் பிரதமர் மோடி தொலைபேசி மூலமாக நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது மோசமான வானிலையால் நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போனதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறினார். அதன்பின் அஸ்ஸாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிரதமர் சென்றார். नहीं हो सका, कोहरे की वजह से वहां हेलीकॉप्टर उतरने की स्थिति नहीं थी, इसलिए मैं आपको टेलीफोन के माध्यम से संबोधित कर रहा हूं। मुझे यह भी जानकारी मिली है कि रैली स्थल पर पहुंचते समय खराब मौसम की वजह से भाजपा परिवार के कुछ कार्यकर्ता रेल हादसे का शिकार हो गए हैं। जिन बीजेपी कार्यकर्ताओं की दुखद मृत्यु हुई है, उनके परिवारों के प्रति मेरी संवेदनाएं हैं। जो लोग इस हादसे में घायल हुए हैं, मैं उनके जल्द स्वस्थ होने की कामना करता हूं। दुख की इस घड़ी में हम सभी पीड़ित परिवारों के साथ हैं। साथियों, हमारी सरकार का निरंतर प्रयास है कि पश्चिम बंगाल के उन हिस्सों को भी आधुनिक कनेक्टिविटी मिले जो लंबे समय तक वंचित रहे हैं। बराजगुली से कृष्णानगर तक 4 लेन बनने से नॉर्थ 24 परगना, नदिया, कृष्णानगर और अन्य क्षेत्रों के लोगों को